Hi friends, welcome to Ghee Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ghee rice with chicken குழம்பு. தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இதுக்கு தேவையான பொருள் நான் ஃபர்ஸ்ட் ghee riceக்காக சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு எடுத்துருக்கேன். பிரிஞ்சி இலை சின்னது ஒரு 3 எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ நான் இந்த இதில் வந்து கீ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நெய் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் எல்லா ஸ்பைசஸும் அதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கோகனட் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 4 கிளாஸ் ரைஸை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் இது வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம ரைஸை தூக்கி கொட்டிட்டோம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது போதும். நான் ஃப்ளேவருக்காக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்குங்க. கீயோடையும் எண்ணெயோடையும் நல்லா செய்கிறதுக்காக ஒரு 1 மினிட் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதே கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ 4 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த சமயத்தில் நான் உப்பை சேர்த்துக்கிறேன். ஸோ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போது இன்னொரு சைடில் வந்து நான் சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நான் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன், பட்டை 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கீ ரைஸ் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு தம் விட்டுப்போம். தம் விடுறதுக்கு முன்னாடி நம்ம நெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
நெய் சாதம்ன்றதுனால கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா கலரி விட்டுக்குங்க. இதை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு விட்டுலாம். இப்போ நான் அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 5 minutes வந்து தண்ணி ஊற்றாமல் இது மூடி போட்டு வச்சுப்போம். இப்போது நம்ம ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் குழம்புக்காக நான் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, அதனால் சிக்கனில் தண்ணி இருக்குது. இப்போது நான் வந்து கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்க போகிறேன். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வச்சு தான் சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கேன், அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இது நம்ம நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ இதோட நான் வந்து மிக்சியில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எனக்கு காரம் பத்தலை, ஸோ அதனால் நான் இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனல் டச்சாக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், கீ ரைஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நம்மளோட கீ ரைஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.